எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சிலரை. நல்லா கவனிக்கணும். இந்த கச்சேரிக்கு நிறைய பேர் போவாங்க, ஆனால் ஜபத்துக்கு கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. ஒரு மியூசிக் கான்சர்ட் நிறைய பேர் போவாங்க. ஒரு கன்வென்ஷன் நிறைய பேர் போவாங்க. என்ன தெரியுமா அதில் விஷயம் தெரியுமா? ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கியாக இருக்க வேலை, ஜபத்தில் உங்களுக்கு வேலை. புரியல? கன்வென்ஷனில் பிரசங்கியாக இருக்க வேலை, ஆராதனையில் பிரசங்கியாக இருக்க வேலை, ஆனால் ஜபத்தில். அதனால் யாருமே அங்கே போகிறதில்ல. சொல்லுங்கள், தேவன் என்னை நியமித்தார். ஆங்கிலத்தில் God appointed me. ஸோ என்னுடைய அதாவது God appointed some. திரும்ப சொல்லுகிறேன், அவர் வரல, இவர் வரல, அவர் வரல, இவர் வரல. தேவன் அப்படி அல்ல. God appointed only some people. சொல்லுங்க, அந்த சிலரில் நான் இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி, இந்த சிலரில் வருவேன், ஜெபிக்காம கூட போயிடுவேன். என் மூடு சரியில்லை. சொல்லுங்க, அந்த சிலரில் நான் ஒருவனாக இருக்கிறேன். நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அந்த பேர் போட்டிருக்குது, அந்த சிலரில் ஒரு பேர் போட்டிருக்குது, பெனாயா. 6ஆம் வசனம், 6ஆம் வசனம். சொல்லுங்க, பெனாயா. எல்லாம் புரியாத பேர். யாகாசியேல். கவனிங்க, பார்த்தீங்களா? ஃபெமிலி, அதாவது பிரபலமாக நாட்களை தெரிஞ்சு கொள்ளவில்லை, பிரபலம் இல்லாத நாட்களும் தெரிந்து கொண்டார். புரிஞ்சு கொண்டால் ஆமீன் சொல்லணும். அந்த அம்மா வருவாங்க, இந்த அம்மா வருவாங்க, அந்த ஐயா வருவார், இந்த ஐயா வருவார். எந்த ஐயா வரமாட்டார். தெரியுங்க, பேர் தெரியாத ஆள் தான் வருவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பேர் தெரிஞ்சால் நல்லது உங்களுக்கு. ஆனால் God appointed people who are unknown. அறியப்படாத மக்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அறியப்படாத மக்களை தேவன் அறிமுகப்படுத்துகிறார். சொல்லுங்க, நான் அறியப்படாத ஒருத்தன் தான், ஆனால் இது பெரிய பாக்கியம் இல்லையா? எப்போதும் சொல்லுங்க எல்லாரும், இன் சீசன் அவுட் ஆஃப் சீசன், இன் மூட் அவுட் ஆஃப் மூட். என்னங்க, எப்போதும். சில நேரங்களில் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவங்களுக்கு பாடுகள் இல்லையா? அவங்களுக்கு குடும்பம் இல்லையா? அவங்களுக்கு போராட்டம் இல்லையா? ஆனால் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தாங்க. ஆண்டவரே சொல்லுங்க, கிருபை எனக்கு தாங்க. என்ன கிருபை? என்ன கிருபை? சத்தமா எப்போதும் பாருங்க, சரீர பலவீனம்தான். இன்றைக்கு நான் மத்தியானத்தில் காலையில் என்னோட ஆராதனை முடித்து இன்னும் ஆராதனையில் பேசினேன். 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன் அந்த சாரனை. அது முடித்து 400 பேருக்கு திருவிருந்து கொடுத்துருக்குறேன் நின்று கொண்டே. அது சற்று கடினமான ஒன்று தான். அது ஒரு திருமண மண்டபம். அவங்க 10லேருந்து 1 வரைக்கும் அதை புக் பண்ணியிருக்கிறாங்க. 1 மணிக்கு அந்த திருமண